ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 28/11/2024 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சுபமுகூர்த்தம், பிரதோஷம், சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். விருச்சிக லக்னம், இருப்பு 3 நாழிகை 9 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 15 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 7:27 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று காலை 9 மணி 7 நிமிடங்கள் வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று மாலை 5:12 மணி வரை சௌபாக்கியம், அதன் பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 7:27 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 8:25 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 9 மணி 7 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 9 மணி 7 நிமிடங்கள் வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. இன்னைக்கு வியாழக்கிழமை. குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். மற்றபடி இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள புத்திரகாரகராகிய குரு பகவானை வணங்க குறைகள் தீரும், நன்மைகள் வந்து சேரும், சுபிக்ஷங்கள் உண்டாகும். இன்னைக்கு பிரதோஷம். அற்புதம். பிரதோஷம்னாலே நமது தோஷங்களை நீக்கக்கூடிய பிரதோஷம். நம்மளோட தோஷங்கள், எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் இந்த பிரதோஷம் பார்த்தாலே தோஷங்கள் விலகும். அபிஷேகம் பாருங்க, போயிட்டு 4:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவா. முடியலையா, அன்னைக்கு கண்டிப்பா சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரரையும் பார்வதி பரமேஸ்வராலையும் தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். மனுஷில் இருக்கிற கவலைகள் குறையும், எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னைக்கு கண்டிப்பா சிவன் கோயிலுக்கு போங்க, போயிட்டு நந்தீஸ்வரர் காதுல உங்களோட குறைகளை சொல்லுங்க. நந்தீஸ்வரர் காதுல தான் சொல்ல கட்டி பிடிச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லல. நிறைய பேர் அந்த தப்பை பண்ற. எப்பவுமே விக்கிரகத்தை நம்ம தொடக்கூடாது, புரியுதா? என்ன, ஏன்னா அதுக்குண்டான ஒரு பவர் இருக்கு. ஸோ நம்ம தொடக்கூடாது, அதோட தோஷம் நமக்கு வரும். இந்த பிரதோஷம் பார்த்து நம்ம அதை தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். எதுக்கு சொல்லுங்க? ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கே இருக்கு. ஏன் பிரச்சனைகளை நம்ம தேடி போகணும்? அதனால அப்படியே கிட்டக்க நின்றுட்டு அந்த காதுல லைட்டா இந்த மாதிரி உங்களோட குறைகள் எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த நந்தீஸ்வரர் அதை கொண்டு சேர்த்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு வழி வகை வாய்ப்புகளை கொடுப்பார். ஸோ காதை கரெக்டா சொன்னா போதும், சரியா? அடுத்தபடியா அன்னைக்கு காப்பரிசி நிறைய கோயில கொடுப்பா. காப்பரிசின்னு சொல்லுவா, ரொம்ப அற்புதம். அது கொஞ்சம் கிடைச்சாலும் உங்களுக்கு விசேஷம். கிடைக்கலன்னா அதுக்காக மனசு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா விபூதி பிரசாதம் கண்டிப்பா கிடைக்கும். கரெக்டா? கண்டிப்பா கிடைக்கும் விபூதி பிரசாதம். அதுவே பெரிய பாக்கியம். கண்டிப்பா உங்களோட பிரதோஷ பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், கடகராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சூரியன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே அதிக நெருக்கம் உண்டாகும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வது
வியப்பாக இருக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான அறிகுறிகள் தோன்றும். பொருளாதாரம் சற்று உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் குவிவதற்கு நீங்கள் கடுமையாக உழைப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக செலவுகளை மேற்கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று ஓய்வெடுப்பதால் அதிக அந்யோன்யம் உண்டாகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் வந்து சேர்வதில் உறுதியாக இருப்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். கொடுத்த கடன்கள் அருமையாக வசூலாகி பரவசப்படுத்தும். காதலர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் குழப்பங்கள் அகலும் நாளாக இருக்கும். மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் எழும் என்பதால் அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். அதனால் உள்ள தெளிவும் உடல் தெளிவும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகள் உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவது நன்மையை தரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் கொடிகட்டி பறப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். வெளியிடங்களில் உங்கள் மரியாதை மதிப்பு உயரும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலை பளு குறையும். இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் தித்திப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு காரணமாக வெளியூர் பயணங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்குண்டான ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவோடு செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் தைரியம் அதிகரிக்கும், 2 மடங்காக உயரும். அதனால் எல்லா காரியங்களையும் அருமையாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை கூடும். கணவன் மனைவிக்கிடையே அதிக அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். அரசு வழி காரியங்களில் இருந்து வந்த சுணக்கமான நிலைமை மாறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் பாராட்டுக்களை பெறுவார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் நுணுக்கமான சில சலுகைகளை அறிவிப்பீர்கள். அதன் மூலம் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அறிமுகமாகும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக உருவெடுப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவோடு செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நன்மை ஒன்று வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்த ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் தனவரவு தாராளமாக வந்து சேர்ந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்புவதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். வருமானம் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் வந்து சேர்வதால் சேமிக்கும் எண்ணம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக இன்றைய தினம் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக பொழுதை கழிப்பார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் வருமானம் வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கையம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சற்று கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். பொறுமையுடன் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எதிலும் வெற்றியே. குழப்பங்கள் அதிகரிக்கலாம் என்பதால் பொறுமை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் என்றாலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் எழலாம். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் சில சங்கடங்கள் வந்து நீங்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராக உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமுடன் செயல்படவும். உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களுக்கு குடைச்சல்களை தருவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை யோசித்து செய்வது நல்லது. காதலர்கள் கவனமுடன் பழகவும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலைபளு அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித அசதி வந்து நீங்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும். சில நேரங்களில் வெளியூர் பயணங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இருக்கும் என்றாலும் சில நேரங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணை உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும்.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு உயரப் பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வதற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகன பழுதுகளால் செலவுகள் உண்டாகலாம். இல்லத்தரசிகளுக்கு சில எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும், வெற்றியாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் நல்ல செய்தி ஒன்று வந்து சேரலாம். வருமானம் பல வழிகளில் வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் கண்கூடாக தெரிய வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக லாபம் உண்டாகும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு கிடைத்து மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் கொடுத்து வைத்தவர்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பலவண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கலாம். புத்துணர்ச்சியோடு செயல்பட்டாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வதால் மனதில் ஒருவித சோர்வு அசதி வந்து நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் என்றாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோக முன்னேற்றம் கை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் மறையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக உருவெடுப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும் என்றாலும் கவனம் அவசியம். காதலர்கள் கவனமுடன் பழகுவது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரிலிருந்து நல்ல செய்தி ஒன்று வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக மருந்து மாத்திரைகளை குறைப்பார்கள். மருத்துவ செலவுகள் குறையலாம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனக்குழப்பங்கள் அகன்று ஒரு தெளிவான நிலைமைக்கு வருவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அக்கம் பக்கத்தினர் உங்கள் ஆற்றலை கண்டு வியந்து போவார்கள். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமாக செயல்படுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக செலவுகளை மேற்கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை குறையும். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி
தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். ஏனெனில் சந்திராஷ்டமம் தொடர்வதால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். எடுத்துச் செல்லும் உடைமைகளை சரிபார்த்து எடுத்துச் செல்வது நல்லது. வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் வீண் அலைச்சலும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கவனம் அவசியம். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. உறவினர்கள், நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து தருவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும் என்றாலும் புதிய முதலீடுகளை யோசித்து செய்வது நல்லது. காதலர்கள் கவனமுடன் பழகுவது மிகவும் நன்மையை கொடுக்கும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித அசதி வந்து நீங்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.